ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். டிராமா என்பது 32ஐ குறிக்கும், பிளே என்பது 50ஐ குறிக்கும் எனில் தியேட்டர் என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிராமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ரீசனிங்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் ஆர்டரா ஏபிசிடி எடுத்து எழுதிட்டு அது கீழே 1 2 3 அந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, டி இருக்கு. டிக்கு ஆல்பபெட் சீரிஸ் எத்தனாவது பிளேஸ், 4வது பிளேஸ். நெக்ஸ்ட் ஆருக்கு 18வது பிளேஸ், ஏக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், எம்முக்கு 13வது பிளேஸ், ஏக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 4 + 18 + 1 + 13 + 1 = 37. இதை ஆட் பண்ணால் டோட்டலாக இதோட பிளேஸ், அதாவது இந்த லெட்டர்ஸ் இருக்கிற பிளேஸ் பார்த்தோம்னா டோட்டலாக ஆட் பண்ணால் 37. நெக்ஸ்ட் மைனஸ் 1 2 3 4 5 5 லெட்டர் இருக்குது. அப்போ -5 = 32. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லெட்டர் இருக்கிற பிளேசஸ் ஆல்பபெட் சீரிஸாக அந்த லெட்டர் இருக்கிற பிளேசஸ் அது ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை லெட்டர் இருக்குதோ அத்தனை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது இங்கே அப்ளை பண்ணால் பிக்கு ஆல்பபெட் சீரிஸாக அதோடைய பிளேஸ் பார்த்தோம்னா 16, எல்க்கு 12, ஏக்கு 1, ஒய்க்கு 25. ஸோ அப்படியே ஆட் பண்ணுங்க 54. 54ல் எத்தனை லெட்டர் இருக்குது, 1 2 3 4, -4 = 50. ஸோ இதே ட்ரிக் இங்கே அப்ளை பண்ணலாம். டிக்கு ஆல்பபெட் சீரிஸ் எத்தனாவது பிளேஸ், 20வது பிளேஸ். ஹெச்சுக்கு 8வது பிளேஸ், இக்கு 5வது பிளேஸ், ஏக்கு 1வது பிளேஸ், டிக்கு 20வது பிளேஸ், ஆருக்கு 18வது பிளேஸ், இக்கு 5வது பிளேஸ். ஸோ இதெல்லாம் டோட்டல் ஆட் பண்ணுங்க. 20 + 8 + 5 + 1 + 20 + 18 + 5 = 77. ஸோ டோட்டலாக 77 மைனஸ் 1 2 3 4 5 6 7 7. அப்போ 77 7 போச்சுன்னா மீதி 70. ஸோ அப்போ தியேட்டர் என்பது எதை குறிக்கும், 70ஐ குறிக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதேமாரி இந்த சம் பாருங்க. ரூட் என்பது 7ஐ குறிக்கும், ஷேர் என்பது 6ஐ குறிக்கும், டேபிள் என்பது எதை குறிக்கிறாங்க. இதேமாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த 2 சம்மே ப்ரீவியஸா எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.